நம்முடைய கஷ்டம், நம்முடைய ஏழ்மை, வீட்டில் உண்பதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு உடையில்லை, அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு கஷ்டம். ஓடுங்கள் தர்காவிடத்தில், கட்டுங்கள் தாயத்தை, போடுங்கள் கருப்பு கயிறை, கொண்டு வந்து மாட்டுங்கள். ஏதாவது ஒரு அஸ்மா கிசா போன்ற ஏதாவது ஒரு ஆல்பத்தை வீடுகளிலே மாற்றுவது. இப்படி மாந்திரீகரமான ஒரு நம்பிக்கையின் பக்கம் இஸ்லாமிய சமுதாயம் திரும்பி அல்லாஹுவை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் தான் செல்வத்தை தரக்கூடியவன். நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்குகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை கேளுங்கள் தாய்மார்களே. அல்லாஹ் 29வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹி லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கன் ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்கா. அல்லாஹ் அல்லாமல் யாரிடத்திலே போய் உணவுகளை கேட்கிறீர்களோ, ரிஸ்கை கேட்கிறீர்களோ, அவர்கள் ரிஸ்கை என்ன தன் கைவசம் வைத்திருக்கிறார்களா? இது போன்ற கேள்வியை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கத்தான் வேண்டும். அல்லாஹ் கேட்கிற கேள்வி. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏன் என்னை விட்டுவிட்டு என்னால் படைக்கப்பட்ட இது போன்ற மனிதர்களுக்கு, உயிரற்ற பொருள்களுக்கு ஏன் வணக்க வழிபாட்டை செலுத்தினீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது எந்த ஒரு நியாயத்தையும் நீங்கள் கூற முடியாத அளவுக்கு அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் பல கேள்விகளை இந்த மனித சமூகத்தை பார்த்து